இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆன்லைன் மூலியமாக சபையாருக்கு வாழ்த்துதலையும் சோஸ்திரத்தையும் கூறிக்கொள்கிறேன். வேத வசனம் 1 பேதுரு 1 அதிகாரம் 23 25 வசனங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நீக்கிறதும் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென். ஜெபம் செய்வோம் வாருங்கள். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவனுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, நீ செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவ குற்றங்களை மன்னியும் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் கர்த்தாவே. பாவ குற்றங்களை மன்னியும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாளுக்கு நாள் இந்த கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டு போகிறது கர்த்தாவே. இந்த கொள்ளை நோயில் கர்த்தாவே, இந்த சூழ்நிலையின் மாற்ற வல்லவர் நீர் கர்த்தாவே. நீர் மாற்றும் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தை வையும் கர்த்தாவே. ஜனங்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்ள கிருபை செய்தல்லும், உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்தல்லும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, சபை மக்களோடு இருந்தல்லும், போதகர் குடும்பங்களோடு இருந்தல்லும், அனைவருக்கும் பாதுகாப்பை தந்தருளும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே, மனிதர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஞானத்தை தந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனக்கு கொடுத்த அந்த ஞானத்தினால் கருவியை கண்டுபிடித்திருக்கிறான் கர்த்தாவே. அதை கொண்டு கர்த்தாவே ஆன்லைன் மூலியமாக கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஆலய காரியங்களையும் ஆலயத்தில் ஓய்வு நாளையும் கர்த்தாவே அனுசரிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது கர்த்தாவே. இந்த ஞானத்தினை விஞ்ஞானிகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் கர்த்தாவே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே கர்த்தாவே, உமக்கே செலுத்துகிறோம். நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென். நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். ஓ, நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். இயேசுவே, என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த
நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசன் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாமல் கிருபையாலை நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசன் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாமல் கிருபையாலை நாள்தோறும் தாங்கி நீரையா. நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். Jesus, my Savior.
wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hands. Forever I'll love you, forever I'll stand. Nothing compares to the promise I have in you. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. The mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I'll love you, forever I'll stand. Nothing compares to the promise I have in you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I'll love you, forever I'll stand. Nothing compares to the promise I have in you. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேதமும் அதுதான் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புறதா, இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம், தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி
நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. 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 போகும் பாதையெல்லாம் காரில் சூழ்ந்திருக்கு. எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள். சில நேரங்கள்ல தீயில நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க. நடக்கும் என்று நினைத்தது முடிந்து போய்விட்டது. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து மறுவாழ்வை தருகிறார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும், யார் போனாலும், பாதையெல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், காரிருள் இருந்தாலும், நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை, நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரமே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us look to our Lord in prayer. நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you and thank you, Lord, for this wonderful Sunday. We know, Lord Jesus, even today that you are speaking to us in the places where we are, Lord. நாங்கள் இருக்கிற இடத்துல நீர் எங்களோட பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலுமாக ஆசீர்வதியும். Lord, bless this service, Lord, from beginning to end. Bless this service, Lord. Let your spirit, Lord, kindle a fire in our heart. எங்களுடைய இதயத்தில் உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே ஒரு அனல் மூட்டை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை செய்யும் போது, நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை கேட்கும் போது, அப்பா, நாங்கள் துதி வேலை செய்யும் போது உம்முடைய பிரசன்னம் எங்க மீது இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர்
ஆவியானவர் தான் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்கள் கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் ஆண்டவரே இந்த COVID-19 பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக அகன்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that this disease, Lord, this virus, Lord, will completely be gone, Lord, in Jesus' name. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அதுக்குள்ள வேக்சின் ஆண்டவரே சீக்கிரமாக கண்டுபிடிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ், நர்ஸ் ஆண்டவரே, அந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களை சுற்றி ஆண்டவரே இந்த நோய் ஆண்டவரே அநேகரை தாக்கி இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெளியில போகும்போது, வேலைக்கு செல்லும் போது, எங்கேயாவது ஆண்டவரே வெளியில செல்லும் போது ஆண்டவரே நீ பாதுகாப்பு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Protect your children, people, Lord, from all the harm, Lord, of this COVID-19, Lord. Protect them and cover them, cover the little children, Lord. சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வயதானவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் உள்ளத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நீர் வைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் நல்ல ஆலோசனைகள் கொடுக்க, ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Give them wisdom, Lord. Give our leaders wisdom so that they can make the right decision at this time, Lord. இந்த காலகட்டத்தில் நல்ல தீர்மானங்களை செய்ய ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for those who are without job, Lord. We pray that you will help them, Lord. You will help them to get a job, Lord. ஏதாவது ஒரு வேலை ஆண்டவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்யும், வருமானம் கிடைக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கருத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா, அவர்களை நீர் ஆண்டவரே அவர்களுக்கு அவரோட தேவைகளை நீர் சந்தியும் கர்த்தாவே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மறுபடியும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாக நீர் நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுடைய நாமம் மட்டுமே மகிமையாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒன்றாக சேர்ந்து சொல்லுவோம். Let us say the Lord's Prayer together. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றான ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுகளே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். I'd like to warmly welcome all of you once again to our Sunday service in the blessed name of our Lord and Savior Jesus Christ. நம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக வாருங்கள் ஒரு விஷயம் நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look to God in prayer. நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். சத்தியம் சத்தியமாக புறப்படட்டும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. உடைய வார்த்தையை கொண்டு அப்பா எங்களோடு கூட நீ இடைப்படும், ஆசீர்வதியும், போஷியும், வழி நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Friends, COVID-19 has been very testing, and during these times we have heard many sermons of hope. What hope? God is good, God is gracious, God is merciful, God is protecting us. Do not fear, God is with us, He will take care of everything. இந்த கோவிட் காலகட்டத்தில் அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம். என்ன பிரசங்கங்கள்? நம்பிக்கையின் பிரசங்கங்கள். என்ன நம்பிக்கை? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ளவர், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார், இந்த நோய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அணுகாது, ஏனென்றால் கர்த்தர் இங்கு இருக்கிறார். We've heard many sermons about this, but I would like to encourage you to think
Is it all that true? சொன்ன இந்த ஒவ்வொரு காரியமும் உண்மையா? ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைக்கிறேன். I just like to give you not a story but an example. Okay, just imagine you have a bicycle. Imagine you have a bicycle. Okay, ஒரு பைசிக்கிள் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் பாருங்க காத்து இருக்கு, சரியா? சுற்றிலும் காத்து இருக்கு. ஆனாலும் இந்த காத்து பைசிக்கிள் டயர் உள்ளுக்கு இருந்தா மாத்திரம் தான் அதுக்கு ஃபங்க்ஷன். You have a bicycle. Around you is air. There is air here, there is air here, there is air there, there is everywhere. Air is everywhere. But only when the air is inside the tire of the bicycle has a function. அதே போலதான் கர்த்தர் இங்க இருக்கிறார், கர்த்தர் இங்க இருக்கிறார், கர்த்தர் இங்க இருக்கிறார், கர்த்தர் அங்க இருக்கிறார், உண்மைதான். ஆனா கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காரா? We have seen so many people say, God is here, God is here, do not worry, God is here. I could not agree more. Yes, God is here, but is he where he needs to be? கர்த்தருடைய அன்பை பெறுவதற்கு, கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய பாதுகாவலை நான் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது கர்த்தர் எனக்குள் இருக்காரா? For me to receive the love of God, for me to receive the grace of God, for me to receive the protection of God, for me to receive all the benefits of God, the question that I must ask myself today is God really in me? கர்த்தர் உண்மையிலே எனக்குள் இருக்கிறாரா? இதோ வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று வசனம் சொல்கிறது. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, which means what? God coming into you and God staying out solely depends on you. Hallelujah. God coming into you and God staying out solely depends on you. அவர் எனக்குள்ள வருவதற்கு என் permission தேவை. For God to enter me, for God to come into me, he needs my permission. அதனால நான் சொல்றேன், கர்த்தர் இங்க இருக்கிறார், பயப்படாதீர்கள், கர்த்தர் இங்க இருக்கிறார், பயப்படாதீர்கள் என்று நிறைய பேர் சொல்லலாம். Many people can say, God is here, do not worry, God is here, do not worry. But that only functions for those who have God in them. That only functions for those who have God in them. இப்ப பாருங்க, இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு சாவி இருக்கு, ஆமாவா இல்லையா? Every door has a key. இப்ப ஆண்டவரை உள்ள விடுறதுக்கு எனக்கு ஒரு சாவி வேணும்ல? அந்த சாவி என்ன? For me to let God enter my house, the door is locked. I need a key to open the door. What is the key? The key is repentance. அந்த சாவி என்றால் மனம் திரும்புதல். The key is repentance. பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக மனம் திரும்புதல் என்றால் என்ன? What is repentance? I would like to share to you what is repentance. But I'm not going to give you a 2-point, 3-point sermon. No. No. I'm going to express what is repentance through a story. ஒரு கதையின் மூலமாக மனம் திரும்புதல் என்றால் என்ன, அதை குறித்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைக்கிறேன். Just a small story. இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நான் சொல்லிடுறேன், இது என் ஒரிஜினல் கதை கிடையாது. I received this story from one of my senior pastors when I was under him last year. Number 2, this story is not a story of the Bible. இது வேதத்தின் கதை கிடையாது. ஓகேயா? ஆனாலும் இது just imagine பண்ணி பாருங்க. It's a story about Jesus. ஓகேயா? இது இயேசு கிறிஸ்துவின் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. இப்படிதான் நடந்திருக்கும்னு நான் சொல்லல, just imagine பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, they've arrested Jesus. சரியா? They've arrested Jesus. இப்ப இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போறாங்க, சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்நாட்களில் சிறைச்சாலை எப்படி இருக்கும் என்றால் 2 பகுதியாக பிரித்திருக்கும். The jail would be separated into 2 parts.
ஒன்னு மேல் பகுதி, ஒன்னொன்னு கீழ் பகுதி. One is the upper part and another one is the lower part. ஓகேவா? இந்த மேல் பகுதி எதுக்கு என்றால் ராஜாவுகளுக்கு, மந்திரிகளுக்கு, பரிசேயர்களுக்கு, இந்த பெரிய பெரிய கைகளுக்கு. ஓகேயா? கீழ் பகுதி யாருக்கு என்றால் கைதிகளுக்கு. So we see jail, this place was separated into two parts. One is the upper part and another one is the lower part. The upper part is for the kings, the mandaris, the Pharisees and all the big people. And the lower part, it was for the kaidis. ஓகேவா? கைதிகளுக்கு. So இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போறாங்க, மேல் பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க பிலாத்துவை பார்க்க. They're taking Jesus to the upper part of this prison to actually meet with the leader at that time, Pilate. கூட்டிட்டு போறாங்க, இயேசு கூட்டிட்டு போறாங்க. அவரை சுத்தி காவல்காரர்கள் கூட்டிட்டு போறாங்க தப்பிக்கிறதுக்கு. He cannot escape. Around him there were so many guards. They're taking him to meet Pilate. பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பிலாத்து இயேசுவை பார்க்கிறாரு, இயேசு பிலாத்துவை பார்க்கிறாரு. பிலாத்து அநேக கேள்விகளை கேட்டிருக்கலாம் அந்த டைம்ல. Pilate could have asked Jesus many questions like, did you heal the blind? Did you change wine to water? Did you cast out demons? Did you do all these miracles? நீர் குருடனை பார்க்க வைத்தாயா? மரித்தவர்களை உயர்த்தாயா? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாயா? அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம். But he didn't do that. The one question he asked Jesus was, are you king of Jews? நீர் யூதர்களுக்கு ராஜாவா என்று கேள்வி கேட்டாரு. He didn't ask anything. He just asked one thing. Are you king of Jews? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கும் பிலாத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. எங்க? மேல் பகுதியில, the upper part of the prison. ஆனாலும் கீழ் பகுதியில ஒரு கைதி இருந்தாரு. While they were having the conversation, there was another man who was at the lower part of the prison, and his name was Barabbas. அவருக்கு பரபஸ் என்கிற பெயர் உண்டு. His name was Barabbas. Why was he in prison? If you see Luke chapter 23 verses 19, you can see that Barabbas was in prison for murder. கொலை செய்த குற்றத்துக்காக அவர் சிறைச்சாலையிலே இருந்தார். Barabbas was in prison for murder. Luke chapter 23 verses 19. மேல் பகுதி, கீழ் பகுதி. மேல் பகுதியில என்ன நடக்குதுன்னு கீழ் பகுதி உள்ளவர்களுக்கு தெரியாது. சோ இயேசு கிறிஸ்துவும் பைலாத்தும் பேசுறது பரபஸ்க்கு தெரியாது. Since there were two parts of the jail, one the upper part, one the lower part, whatever was happening on top, Barabbas did not know. Barabbas did not even know a man named Jesus Christ was brought to prison. Barabbas did not know. He would be just thinking, when is my day coming? When is my day coming? When am I going to die? அவர் யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு, கொலை செய்த குற்றத்துக்காக நான் எப்ப மரிக்க போறேன்? When am I going to die for what I have done? யோசிச்சிருப்பாரு. நீர் யூதர்களுக்கு ராஜாவா என்று பிலாத்து கேட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிலாத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு வெளியே ஒரு சத்தம். Suddenly outside of that prison there was a big crowd gathered and they were all shouting. What were they shouting? Crucify him, crucify him, crucify him. சிலுவையில அறையும், சிலுவையில அறையும், சிலுவையில அறையும் என்று கூறினார்கள். They were shouting, crucify him, crucify him, crucify him.
பிலாத்து இயேசுவை கொண்டு போறாரு. Pilate is taking Jesus to face the people. And when both of them come out, the crowd is at it again. Crucify him, crucify him, crucify him. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும், அவரை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் என்று கூறினார்கள். They were shouting, crucify him, crucify that man, crucify that man. பரபஸ்க்கு அந்த சத்தம் கேட்டது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அவ்வளவுதான் அவருக்கு கேட்டது. What did Barabbas hear? Crucify him, crucify him, crucify him. Those were the only two words that Barabbas heard. According to Jewish tradition, it is their tradition to release a prisoner on the Passover feast. சரியா? யூதர்களின் கலாச்சாரத்தின்படி சிறைச்சாலையிலே இருக்கும் ஒருத்தரை விடுவிக்க, பஸ்கா பண்டிகையில் விடுவிக்க அவங்களோட கலாச்சாரம். It is a tradition for them to release a prisoner in the Passover feast. So, what was Pilate trying to do? He was trying to free Jesus. He was trying to free Jesus. He was explaining to the people, the Passover feast is coming. According to our tradition, we have to let somebody go. I suggest we let go of Jesus. But the people were not happy. மக்களுக்கு ஒரே கோபம். அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூறினார்கள். Pilate tried his best, but they were constantly saying, crucify him, crucify him, crucify him. Then Pilate asked, who then shall we let free? அப்படி இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் வேற யாரை நாம் விடுவிக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மக்கள் பரபஸ், பரபஸ், பரபஸ் என்று கூறினார்கள். When Pilate asked that question, the people said, Barabbas, Barabbas, Barabbas. The people said, Barabbas. இப்ப மேல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அம்மாவா. கீழே பரபஸ் இருக்காரு, ஆனா அவருக்கு மேல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவருக்கு வெறும் 3 வார்த்தை தான் கேட்டது. என்னது? சிலுவையில் அறையும் and பரபஸ். ரெண்டும் சேர்த்து வச்சு நம்ம கம்பைன் பண்ண என்ன வரும்? சிலுவையில் அறையும் பரபஸ், சிலுவையில் அறையும் பரபஸ், சிலுவையில் அறையும் பரபஸ். Barabbas only heard 3 words. One, the first 2 words were crucify him, and the next one was Barabbas. So what would Barabbas actually heard? Crucify him, Barabbas. Crucify him, Barabbas. Crucify him, Barabbas. He got scared. என்னடா இது? நம்ம உண்மையிலே மரிக்க போறோமா? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், பரபஸ், பரபஸ் என்று கூறுகிறார்கள். They're constantly shouting, crucify him, Barabbas, crucify him, Barabbas. நான் இன்னைக்கு மரிக்க போறேனா? Am I really going to die today? திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? ஒரு காவல்காரர் வர்றாரு. அவர் பாக்கெட்ல சாவி, சரியா? படி கீழே வர்றாரு. சாவின் சத்தம். பரபஸ் கைகள், கால்கள், his hands and his legs shaking in fear. I'm going to die today. I'm going to die today. His hands were shaking in fear. அந்த காவல்காரர் வர்றாரு. லாக்அப்பை திறக்கிறாரு. பரபஸ் கையில விலங்க மாட்டுறாரு. கூட்டிட்டு போறாரு.
the guard came, opening the lockup. He cuffs Barabbas' hands and takes him. Barabbas is still shaking in fear of what is going to happen. Slowly he goes up on the staircase. Mutuva, the padi or poraru. Slowly he goes up on the staircase. மேலே ஏறின பின்பு பிளாத்துவை பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்துவையும் பார்க்குறாரு. Upon reaching the top, he sees Pilate, and beside Pilate he sees Jesus. போறாரு. பிளாத்து சொல்றாரு, பரபஸ், you are free to go. பரபஸ், நீர் விடுதலை பெற்றாய், நீர் செல்லலாம். பரபஸ், you are free to go. இந்த காவல்காரர் இந்த விலங்க எடுக்கிறாரு. The guard removes the cuffs. பரபஸ் யோசிக்கிறாரு, அப்பா பரவாயில்லையே, நம்ம விட ஒரு பெரிய பாவி இருக்காரு, நம்மளை விட ஒரு பெரிய பாவி இருக்காரு. பரபஸ் கேட்கிறாரு பிளாத்து கிட்ட, இவர் யாரு? பிளாத்து சொல்றாரு, இவர் தான் இயேசு கிறிஸ்து. பரபஸ் கேட்கிறாரு, இவர் என்ன செஞ்சாரு? Barabbas asked Pilate, who is he? Pilate replied by saying, he is Jesus Christ. Barabbas asked, what had he done? To that question, Pilate had no answer and he just left. He just left. இப்போ இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போறாங்க சிலுவையில அறையறதுக்கு. பரபஸ் போறாரு, ஃப்ரீ ஆயிட்டாரு. I'm a free man, I'm a free man, I'm a free man னு ஓடுறாரு அந்த பிரிசன்லேருந்து. கொஞ்சம் தூரம் வந்த பின்பு பரபஸ் மறுபடியும் யோசிக்கிறாரு, இந்த இயேசு கிறிஸ்து உண்மையிலே என்ன பண்ணியிருப்பாரு? என்னை விட ஒரு பெரிய பாவியா அவரு? Barabbas had that thought, that constant thought, who is this Jesus? Did he really commit a sin worse than mine? Who is this Jesus? னு சொல்றாரு. கொஞ்சம் தூரம் போறாரு, ஒரு வயதான மனிதனை பார்க்கிறார். He sees an elderly man. அவர் போய் கேட்கிறாரு, சார், இன்னைக்கு சிலுவையில் அறைய போடுறாங்களா இயேசு கிறிஸ்து, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? He asked the question to the elderly man. Sir, there's somebody named Jesus Christ. They're going to crucify him today. Do you know who he is? This elderly man replied, yes, he is my savior. My son was on a deathbed. My son was going to die. I didn't know what to do. I heard about this Jesus. I went to him and he only said one thing, go, your son is healed. And when I reached home, my son was healed. He healed my son. He is my savior. அப்படின்னு சொன்னாரு. He healed my son. He is my savior. என்னடா இது? இவர் பாவியில நினைச்சோம். பரபஸ் யோசிக்கிறார், இவர் பாவியில நினைச்சோம், நல்லது செஞ்சிருக்காரு, சரி இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் தூரமா போறாரு. He goes again. He meets a woman. ஒரு ஸ்திரியை பார்க்கிறாரு. பார்த்து கேட்கிறாரு, இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know who is this
Jesus? For which she replied, yes, he is my savior. இவர் என் ரட்சகர். Why did you say that? And she said, for many years I was possessed and tortured by evil spirits. I was possessed and tortured by evil spirits. One day Jesus came and he set me free. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்தார், என்னை விடுதலை செய்தார் என்று கூறினார். Barabbas was thinking to himself, மறுபடியும் யோசிக்கிறாரு, என்னடா இது, இவர் உண்மையில அவ்வளோ நல்லவரா? Again, he goes again, and there he sees another man. இன்னொரு மனிதனை பார்க்கிறார். பார்த்துட்டு கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? Do you know who is this Jesus Christ they are going to crucify today? For which the man replied, yes. For many, many years I was paralyzed. I did not know what to do in my life. நான் ஒரு திமிர்வாதக்காரன். I did not know what to do with my life. Sometimes I thought dying is better than living. But one day Jesus came and he told me, arise and walk. And I walked. Jesus Christ is my hero. அப்படின்னு கூறினார். தாங்க முடியவில்லை பரபஸ்க்கு. என்னடா இவ்வளோ நல்ல ஒரு மனுஷனை சிலுவையில் அறைய போறாங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எங்க கூட்டிட்டு போனாங்களோ அங்க ஓடுறாரு. He's running towards the place where they took Jesus. He's running towards the place where they're going to crucify him. He's running towards that place where he's going to die. He's running. தலை தெறிக்க ஓடுறாரு. When he already reached, he saw Jesus on the cross. When he reached, he saw Jesus on the cross. அந்த இடத்தை சுத்தி அவ்வளோ பேர் இருந்தாங்க. So many people gathered around the cross. Jesus Christ was still alive. Barabbas ஒருத்தரா தள்ளிட்டு போறாரு. He's pushing here, pushing there. He's going. He's trying to reach Jesus. He's trying his best to reach Jesus. He finally makes it. இயேசு கிறிஸ்து சரீரம் அவ்வளோ ரத்தம். So much of blood was pouring. Barabbas was looking on the cross. He was looking on the cross. ஒரு மெல்லிய குரல் கேட்டது. Barabbas heard a soft voice saying, Barabbas, come here. Barabbas, இங்கே வா என்று அந்த சத்தத்தை கேட்டார். Barabbas, come here. அந்த கிராஸ் கிட்ட போறாரு. கிராஸ் கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து, நீங்க ரொம்ப நல்லவர். இவ்வளோ நல்ல காரியத்தை செய்து முடித்தீர்கள். நான் ஒரு பாவி. நியாயமா நான் தான் மரிக்கணும், நீங்க இல்ல. Jesus, what a beautiful soul you are. What a nice person you are. How many people you have actually helped. It is me who is supposed to die on that cross, not you. It is me. And to that, Jesus answered. அதுக்கு இயேசு சொன்னாரு, நீ மரிக்க வேண்டிய இடத்துல உனக்காக நான் மரிக்கிறேனே, நான் வாழ வேண்டிய இடத்துல
நீ எனக்காக வாழ்ந்து காட்டுறியா என்று கேட்டார். I am taking your place to die for you on the cross, and so will you take my place to live? That was the only question of Jesus. I took your place to die on the cross. Will you take my place to live? நீ மரிக்க வேண்டிய இடத்துல உனக்காக நான் மரிக்கிறேன்னு, நான் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் வாழ வேண்டிய இடத்துல நீ எனக்காக வாழ்ந்து காட்டுறியா அப்படின்னு கேட்டாரு. Barabbas fell down on his knees. He fell down on his knees and began to cry, 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 cry. அவர் முட்டி காலில் உளுந்து அழுகுறாரு, 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 அழுகுறாரு. Constant pain, constant suffering. What is that suffering? He recalls all the sins he did. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு, ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன்னு, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு. நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக அவர் மரித்து போறாரு. What sins have I done? My constant sins, what sins have I done? And to top it all off, I am not dying for my sins, another man is dying for me. Another man is dying for me. சொல்லிட்டு அழுகுறாரு. Constant pain in agony, he's crying. Suddenly he hears a voice from the guard. ஒரு காவல்காரரின் சத்தத்தை கேட்கிறாரு. என்ன சத்தம்? பரபாஸ் நவரு, பரபாஸ் நவரு, பரபாஸ் நவரு, அவரை நாங்கள் சிலுவையில் அறைய போகிறோம், நவரு. Barabbas move, Barabbas move. We are going to crucify that man on the cross. Barabbas move. Barabbas move. Move away from that man. We are going to crucify him on the cross. Barabbas, நவந்து போ Barabbas போ, அவரை நாங்கள் சிலுவையிலே அறைய போகிறோம். Do you want to know what was Barabbas' reply? Barabbas என்ன சொன்னார்னு கேட்க போறீங்களா? Do you want to know what was Barabbas' reply? With one hand on his chest, another hand pointing towards Jesus on the cross, he said, "Who Barabbas? Barabbas is there. Christ is here." Barabbas navaru, Barabbas navaru. அப்படின்னு கூறும்போது பரபஸ் என்ன சொன்னார்னா, யார் பரபஸ்? அதோ பரபஸ் அங்கே, கிறிஸ்து இங்கே என்று கூறினார். Barabbas is crucified on the cross. Christ is now in me. And then, after hearing what Barabbas has said, Jesus said, "Unto your hands I commit my spirit." And he took his last breath. இயேசு அதை கேட்ட பின்பு, பிதாவே, என் ஆத்துமாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இறுதி மூச்சியை எடுத்தார். Christ died hearing the words of Barabbas. பிரியமானவர்களே, இந்த கதை மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மனம் திரும்புதல் என்றால் என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன், அது கிடையாது. Repentance is not about saying sorry, I will never do this again. That is only a very, very small part of it. The true meaning of repentance is letting myself die, letting my desires die,
letting my ego die, letting my mind die, letting the pleasures of the flesh die, letting everything of me to die for Christ to live in me. மனம் திரும்புதல் என்றால் என்ன? நான் சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும், என்னுடைய ஆசைகள் சாக வேண்டும், என்னுடைய ஏக்கங்கள் சாக வேண்டும், என்னுடைய நோக்கங்கள் சாக வேண்டும், என்னுடைய சிந்தனைகள் சாக வேண்டும், கிறிஸ்து எனக்குள் வாழ வேண்டும். That is the true meaning of repentance. பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். As the words of Paul, he said, I have been crucified with Christ. It is no longer I that liveth, but Christ that liveth in me. Christ lives in me is the true and only meaning of repentance. Hallelujah. Hallelujah. What is repentance? I die, Christ lives. இந்த காலகட்டத்தில் பணம் ஆசை வரலாம், புகழ் ஆசை வரலாம். We can have many desires, many desires, so many desires. I want a big house, I want a big car, I want a lot of money. Nothing wrong with that. There is nothing wrong with that. We need money to live, yes, but what good it is for a man to gain the whole world and yet lose his soul. What good it is for a man to gain the whole world yet lose his soul. மனிதன் உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆதலால், my dear people of God, it is time to repent. We are not safe. If Christ is not in me, I'm not safe. If Christ is not in me, no matter what the preacher tells, you are blessed, you are blessed, you are blessed, God is here, that's not going to work. It's not going to work. Is Christ really in me? பிரியமானவர்களே, நான் கர்த்தருடைய பாதுகாவலை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் எனக்குள் இருக்கணும். பிரசங்கியார்கள் அநேகம் சொல்லலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பயப்படாதீர்கள், உங்கள் கர்த்தர் இங்க இருக்கிறார், அநேகம் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. Hallelujah. COVID-19 is testing. COVID-19 is testing. COVID-19 is big, but my God is bigger. The one who is in me is bigger than all I face. Hallelujah. So it is time to repent. பிரியமானவர்களே, இது மனம் திரும்புதலின் நேரம். மனம் திரும்புவோம். கர்த்தருக்காக நம் சேவை செய்வோம். நம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்பி உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நாங்கள் ஜீவிக்கத்தக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி. எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.